இவரை என்ன சொல்லணும்? 3000 ரூபாயா? 3 பேர். அண்ணன் என்ன சொன்னா? அண்ணன் என்ன சொன்னா? அண்ணன் அவருக்கு தரேன்னு சொன்னாரா? அதுதான் அவர்தான் சொல்றாரு. என்ன கேட்டுதான் அண்ணா நாங்கள் அப்போ மேசனை கிட்ட இருக்கு போல இருக்கு. மேசனை தருவார் அவர் சொன்னாரு, இவரும் தரேன்ட்டாரு. எங்க டீம்ல 2 பேர் பூபால் அண்ணா கோயிலண்ணா. அப்போ வந்து உங்க பேர்ல 3500 இருக்கா? எண்ணிக்கோங்க. 3000 இருக்கா? 3000 தான். எங்களுக்கு வந்து 3000 இருக்கு. 3 பேருக்குண்ணா. துண்டு நான் தானே போடணும். மீன் வந்து விடாது. துண்டு போடுறது நான் தான். எவ்வளோ பிரச்சனை நாம தான் போடணும். நான் அழகா விடுறது நான் தான் காரணம். ஆமா, மீன்லாம் காரணம் கிடையாது. அது கெட்டு போன மீன் தான் நான் வெட்டி போய் மீன் சூப்பரா இருக்கு. கௌரவ மீனா கவர் உங்களே 1000 டென்ஷன்ல இருக்கு. இல்ல 1.5 லட்சம் செலவு பண்ணி 1,20,000 செலவு பண்ணிட்டு பார்த்தா இவங்க நாய் கெஞ்சி கிடக்கு வந்தாகுது. அதுக்கு வாங்கி செலவு பண்ணணும் தான் தெரியும் என்னோட அக்கறை. நான் என்ன சொல்றேன், அவனுக்கு காசு கொடுத்து 4 வாரமா காசு தரல. டொனேஷன் காசே கொடுத்தாச்சு 4 வாரமா. 5வது வாரம் காசு 1 மாசம் தான் இருக்குது. இது கொடுத்தா அப்புறம் அவன் பாவம் வாங்கி கொடுத்தவனோட பேர் கட்டுறாரு. மழையில் அநியமா போடுறோம். எல்லாம் பெரிய விஷயம் தான். அது பயப்படிங்க. ஓகே, ஓகே. ஒரு தடவை மீன் கடை எரிஞ்சு போச்சு. சாமி அண்ணன் மேலே மந்திரி நானும் சார் அண்ணா எம்சி அங்கே கூட்டு போனார் மந்திரி ஆஃபீஸுக்கு. கூட்டு போயிட்டு 15,000 அப்போதைக்கு காசு 15,000 அப்போ போனாங்க. அவங்க அப்பா அங்கே இருந்தார். அவங்க அப்பா அங்கே இருந்து நாங்கள் பண்ணித்தரோம் கொட்டை வாட்டி போடுறோம். அது பண்ணி தரோம். அந்த இடத்துல இங்கே வந்தோம்னா இங்கே வந்து பார்க்க அது காமெடி தெரியுமா. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட சொந்த பணத்தில் கொடுத்து சொல்லிட்டு 15,000 கொடுத்தாரு. கட்டை வாங்கிக்கிறா அப்படின்னு. அங்கேருந்து இங்கே வந்தோடனே அதை சொன்னேன். நம்ம பார்த்தோன்னே ஒரு 4-5 பேரா இங்கே வந்து நாங்கள் அங்கே வந்ததை போட்டுக்கிறோம்.
சங்கத்தை கூப்பிட்டு வச்சு என்ன பணம் வாங்கிக்கல எங்கடா யார் வீட்டுன்னு போய் யார் வாங்கி கொடுத்தது யாருக்கு சேர வேண்டிய காசு தீட்டி போட்டுறேன் நான் ஒரு விட்டு ரெடி பண்ணுறது ஆமாண்ணா அவ்வளோண்ணா புரியுது நீங்க போடுங்க ஓகேண்ணா எடுத்துருங்கண்ணா ஆமா பாக்ஸ் அங்கேயே வச்சுருங்கண்ணா மீனை கவரில் போடணும் முதல்ல மீனை கவரில் போட்டு முடி போடணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடி போட்டு ஐஸை வாங்கி அடியில் போட்டு மீனை மேலே வச்சு மேலே ஐஸ் போட்டிடணும் மீன் ஃபுல்லாக சரிண்ணா மீன் ஃபுல்லாக தண்ணி போகக்கூடாது எங்கே வேணாலும் கொண்டு போங்க நீங்கள் கட் பண்ணுற மாதிரி அங்கேயே எடுக்கலாம் ஐஸ் போட்டு மீன் ஐஸ் போட்டுனா நல்லா இருக்காது Hey! எவ்வளோ வாங்கிங்களா எத்தனை மீன் இருக்கு அவ்வளோதான் 1500 வாங்கிங்களா மொபைல் மட்டும் இருபது மீன் இருக்கணும் அப்படின்னா ரேட்டுக்கு இருக்குமா 16 மீன் தான் இருக்கு ஆமாம் இப்போ 61 மீன் ஒரு கூட 5000 வேணும் சார் அப்போ வந்து ஒரு ஆளுக்கு 20 பீஸ் வச்சிங்களா அதே 700 தான் ஆகுது 1700 ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமான ஒரு கூடிய வாங்க நமக்கு தான் லாபம் அதனால தான் உங்களுக்கு அந்த 3 மீன் விட்டா 4 மீன் ஓகே கொடுவா அப்படியே உங்க கத்தி கூட கொடுத்துப்பா அப்படியே என்கிட்ட அந்த தலைவட்ட கத்தியை கொடுவாவில் போட்டோன்னா எந்த கத்தியும் கந்தமாயிடும்